நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவதே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவதே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள இறை பிரசன்னம் ஆண்டவர் நம்மை எல்லா நிலைகளிலும் பாதுகாப்பவராய் நம்மை வழிநடத்துகிறவராயிருக்கின்றார். மீண்டும் மீண்டும் அவர் மீது உறுதியான நம்பிக்கை வைக்கிற போது, அசைக்க முடியாத நம்முடைய விசுவாசத்தினால் இயேசுவை நாம் சிக்கென பற்றிக் கொள்ளுகிற போது, கடவுள் நம்மை வெறுப்பதில்லை. நம் துன்பத்தில், நம் கண்ணீரில் அவர் நம்மை காண்கின்றார். நமக்கு ஆறுதலாய் தேறுதலாய் இருக்கின்றார். நமக்கு நம்பிக்கையும் ஊக்கமும் உற்சாகமும் தருகின்றார். இந்த தேவ நற்கருணை உயிருள்ள பிரசன்னம் நம் வாழ்வில் வெளிச்சத்தை கொண்டு வருகிறது, நமக்கு மாற்றத்தை தருகிறது, நம்மை புது படைப்பாக மாற்றுகிறது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். அவருடைய நல்ல ஆசீரை பெற்றுக்கொள்ள இந்த நாளில் ஜெபிப்போம். சமீபத்தில் கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் நடந்த ஒரு பெரும் துயர சம்பவத்தை நாம் எல்லோரும் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டு தங்களுடைய உடைமைகளை இழந்து, உறவுகளை இழந்து தத்தளிக்கின்ற, தள்ளாடுகின்ற, தடுமாறுகின்ற நிலை. இன்னும் கூட அந்த மண்ணில் புதையுண்டு சிக்கிக்கொண்டு மீட்க முடியாத நிலைமையில் எலும்பு கூடுகளாக அவர்களை தூக்கி எடுக்கிற போது, என் அன்பு உள்ளங்களே, மனம் உருகுகிறது. கண்ணீர் ததும்ப பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆண்டவருடைய அருள் உதவியினால் பல நல்ல உள்ளங்கள் தாராளமாய் கொடுத்து இழந்தவற்றை அந்த மக்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ள கடவுள் அவர்கள் மீது இரக்கம் காட்டும்படியாக ஜெபிப்போம். பாதிக்கப்பட்ட மக்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தூய இருதயத்திற்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அந்த இடத்தில் மீண்டும் பழைய நிலைமை திரும்ப, மக்கள் எல்லோரும் மீண்டும் புது உத்வேகத்துடன் அந்த இழப்பிலிருந்து மீண்டு வர, குறிப்பாக இந்த இக்கட்டான சூழ்நிலையில் மக்கள் தவியாய் தவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில்
ஓடோடி சென்று தாராள உள்ளத்துடன் உதவி செய்கின்ற நல்லுள்ளம் படைத்த மக்கள், பொருள் உதவி செய்கின்றவர்கள், பண உதவி செய்து அவர்களை தேற்றுகிறவர்கள், மருத்துவ வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களுக்கு மருத்துவ உதவி செய்து கொண்டிருக்கிறவர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், இராணுவ வீரர்கள், காவல்துறையினர், அரசியல் தலைவர்கள், அதிகாரிகள், இவர்கள் எல்லோரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக அந்த இக்கட்டான சூழ்நிலையில் தங்கள் உயிரை கூட பணயம் வைத்து உதவி செய்கின்ற எல்லாருடைய குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக சிறப்பாக இந்த ஆராதனையில் நாம் ஜெபிப்போமாக. என்னில் ஒன்றாக எந்தன்னல் இறைவா நீ எழுந்து வாரும், எங்களை ஆசீர்வதியும், எண்ணில்லா அருளினை எங்கள் மீது பொழியும் என்று சொல்லி ஆண்டவரை பாடி துதித்து ஆராதனை செய்வோம். என்னில் ஒன்றாக எந்தன்னல் தேவன் எழுந்து வருகின்றார், என்னில்லாருளை அன்புடனே தலைவன் தருகின்றார், தலைவன் தருகின்றார். என்னில் ஒன்றாக எந்தன்னல் தேவன் எழுந்து வருகின்றார், என்னில்லாருளை அன்புடனே தலைவன் தருகின்றார், தலைவன் தருகின்றார். நற்கருணையில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய வல்லமையான பிரசன்னம் நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறது. அந்த வேதனைப்படுகிற, துன்பப்படுகிற, துயரத்தில் வாடுகிற, கண்ணீரோடு தத்தளிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர்கள் ஆறுதல் பெற, தேறுதல் பெற, நம்பிக்கை கொள்ள, ஊக்கம் பெற, உற்சாகம் அடைய இவ்வேளையில் உருக்கத்தோடு பாடி நாம் ஜெபிப்போமாக. உதயம் காண பிழையுமோ மலரை போலவே, இதயம் இறைவன் வரவையே நிதமும் தேடுதே. உதயம் காண விழையுமோ மலரை போலவே, இதயம் இறைவன் வரவையே தினமும் தேடுதே. பகலை மறக்கும் மூக்கிலாய் பல வழிகள் சூழ்ந்ததே, பகலை மறைக்கும் மூகிலாய் பல வழிகள் சூழ்ந்ததே. அந்த மூகிலும் இருளும் குறையும் தீர முழுமை தோன்றுதே. என்னில் ஒன்றாக எந்தன்னல் தேவன் எழுந்து வருகின்றார், என்னில்
அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார், தலைவன் தருகின்றார். பல நிலைகளில் துன்பத்தில் நாம் வாடுகிற போது, இப்படி அனாதைகளாய் கைவிடப்பட்டவர்களாய் திக்கற்ற நிலையில் நாம் இருக்கிற போது, ஆண்டவரே, துன்ப மிகுதியினால் நான் அவதிப்படுகிறேனே, கவலையினாலும் கண்ணீராலும் ஒவ்வொரு நாளும் வாடுகிறேனே, என் அன்பு ஆண்டவரே, நோய்பட்ட நிலையில் பிணிகளில் வாட்டி வதைக்கின்ற போது, ஆண்டவரே, எனக்கு சுகம் தருவாயா, என்னை குணப்படுத்துவாயா, என் நோய்களிலிருந்து எனக்கு விடுதலை தருவாயா என்று நான் கண்ணீரோடு மன்றாடுகிற வேளையில், ஆண்டவரே, என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு நலமருள்வாயா, ஆண்டவரே, எனக்கு சுகம் தருவாயா அப்பா என்று அவரிடத்தில் உருக்கத்தோடு நம்மை ஒப்புக் கொடுத்து செபிப்போம். முதிர்ந்த வயதில், வயதான காலகட்டத்தில், ஆதரவற்ற நிலையில் தனிமரமாய் நிற்கிற போது, ஆண்டவரே, ஆறுதல் தேறுதல் இன்றி கிடக்கிறோமே என்று அங்கலாய்த்து தவிக்கிற போது, ஆறுதலின் இறைவன் உங்களுக்கு, உங்கள் உள்ளத்திற்கு, உங்கள் இதயத்திற்கு நம்பிக்கை ஊட்ட ஒப்புக் கொடுத்தவர்களாய் செபிப்போம். நம் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் சமாதானமும் என்றென்றும் மேலோங்கி இருக்க இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுத்தவர்களாய் மன்றாடுவோம். என்னில் இணையும் கிளைகளோ வாழ்வை தாங்குமே, என்னை பிரியும் உள்ளத்தை நாளும் தேடுவே. என்னில் இணையும் கிளைகளோ வாழ்வை தாங்குமே, என்னை பிரியும் உள்ளத்தை நாளும் தேடுவே. என்று பகந்த இறைவா என்னை அணைக்க வாருமே, என்று பகந்த இறைவா என்னை அணைக்க வாருமே. அந்த மூகிலும் இருளும் குறையும் தீர முழுமை தோன்றுமே. என்னில் ஒன்றாக எந்த நல் தேவன் எழுந்து வருகின்றார், என்னில் அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார், தலைவன் தருகின்றார். திருப்பாடல் 124. ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் இஸ்ரேல் மக்கள் சொல்வார்களாக, ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் நமக்கு எதிராக மனிதர் எழுந்தபோது, அவர்களது சினம் நம்மேல் மூண்டபோது, அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். அப்பொழுது வெள்ளம் நம்மை மூழ்கடித்திருக்கும், பெருவெள்ளம் நம்மீது புரண்டோடி இருக்கும், கொந்தளிக்கும் வெள்ளம் நம்மீது பாய்ந்தோடி இருக்கும். ஆண்டவர் போற்றி போற்றி, எதிரிகளின் பற்களுக்கு அவர் நம்மை இரையாக்கவில்லை. வேடர் கண்ணியினின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம். கண்ணி அருந்தது, நாம் தப்பி பிழைத்தோம். ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை, விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே. பாதிக்கப்பட்டவர்களே, உள்ளம் நொறுங்குண்டிருப்பவர்களே, உள்ளம் உடைந்து துன்பத்தில் வாடுகிறவர்களே, கண்ணீரோடு அழுகையோடு நாட்களை கடத்தி கொண்டிருப்பவர்களே,
ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே. இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து செபிப்போமாக. இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றி புரிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் ஆண்டவரே நாங்கள் சரணாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பத்தின் மீதுள்ள சகலவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்பொழுதும் எப்பொழுதும் உம்முடைய திரு இருதயத்திற்கு உகந்தவர்களாய் வாழ எங்களை இளைப்பாற செய்தருளும். தவறி எங்களில் எவரேனும் உமது இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கின்றோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும். ஆண்டவரே, இதுவரை நீர் எங்களுக்கு செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான புண்ணியங்களான அன்பு, தாழ்ச்சி, கீழ்ப்படிதல், பணிவு போன்ற நற்பண்புகளை நாங்களும் எங்கள் குடும்பமும் பெற்றுக்கொள்வோமாக. ஒருபோதும் எங்களுக்கு ஆபத்து, தீங்கு, இடர்பாடுகள், நெருக்கடிகள், துன்பங்கள் ஏற்படாமல் ஆண்டவரே கண்ணினிமை போல எங்களை பாதுகாத்தருளும். உள்ளம் கையில் எங்களை தாங்கிக் கொள்ளும். உம் சிறகுகளின் நிழலில் எங்களை வைத்து பாதுகாத்தருளும். எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உமது அதிமிகு தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து வேண்டி மன்றாடி செபிக்கின்றோம். ஆமீன். மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய இறை மாட்சியில் பங்கு பெற செபிப்போமாக. சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை மீட்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாகுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல், திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள்
உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பர் இயேசு பலி இணைந்து சரித்திரமாவோ. அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பர் இயேசு பலி இணைந்து சரித்திரமாவோ. அருள்நதி பாயும் இந்த திருப்பலிதனிலே அருள் பெரும் பலியாய் நமது தியாக பணிகளை அர்ச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பர் இயேசு பலி இணைந்து சரித்திரமாவோ. வார்த்தை வழியிலே வாழ சொல்வதும், வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும், இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். நன்மை நெறியிலே நம்மை பகிரவும், நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும், இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இறைவனே தம்மையே, இறைவனே தம்மையே மனிதர் கழிக்கும் நிலையற்ற பலியினில் புனித நிகழ்விலே அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பர் இயேசு பலி இணைந்த சரித்திரமாவோ. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற இந்த நாளில் நம்மை முழுவதுமாக ஆண்டவருடைய திருக்கரங்களில் ஒப்பு கொடுப்போம். குறிப்பாக நம் குடும்பத்தை இயேசுவின் தூய இருதயத்திற்கு அர்ப்பணிப்பதன் வழியாக இந்த நாளின் உன்னத இறை அருளை
இந்த தெய்வீக பலியின் வழியாக நாம் பெற்றுக்கொள்வோம். அதே நிலையில் இன்று நம் தாயாம் திரு அவை கன்னியும் மறைசாட்சியுமான சிலுவையின் புனித தெரேசா பெனடிக்டா இவர்களை நினைவு கூர்ந்து செபிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றிய புனிதர்களின் ஆன்மாக்கள் விண்ணகத்தில் மகிழ்கின்றன. ஏனெனில் அவர்களது அன்புக்காக தங்களது இரத்தத்தை சிந்தி அவர்கள் என்றென்றும் கிறிஸ்துவுடன் அக்களிக்கின்றனர். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எங்கள் முன்னோரின் இறைவா, மறைசாட்சியான புனித தெரேசா பெனடிக்டாவை சிலுவையில் அறையப்பட்டவும் திருமகனை அறியவும் சாகும் வரை அவரை பின்பற்றவும் வழி நடத்தினீரே. அவரது பரிந்துரையால் கிறிஸ்துவை மீட்பர் என எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளவும் அவர் வழியாக உம்மை என்றும் கண்டு மகிழவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இரத்தக்கரை படிந்த நகருக்கு ஐயோ கேடு. இறைவாக்கினர் நாகூம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 15 மற்றும் அதிகாரம் 2 இறைவார்த்தை 2 மற்றும் அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 1 முதல் 3 மற்றும் 6 முதல் 7 முடிய. வெற்றி வெற்றி என்று முழங்கி நற்செய்தி அறிவிப்பவனின் கால்கள் மலைகளின் மேல் தென்படுகின்றன. யூதாவே, உன் திருவிழாக்களை கொண்டாடு, உன் பொருத்தனைகளை நிறைவேற்று. ஏனெனில் தீயவன் உன் நடுவில் இனி வரவே மாட்டான். அவன் முற்றிலும் அழிந்து விட்டான். இஸ்ரேலின் மேன்மை போலவே யாக்கோபின் மேன்மையை ஆண்டவர் மீண்டும் நிலைநாட்டுகின்றார். கொள்ளைக்காரர்கள் அவர்களை கொள்ளையடித்தனர், அவர்களின் திராட்சை கொடிகளையும் அழித்து போட்டனர். இரத்தக்கரை படிந்த நகருக்கு ஐயோ கேடு. அங்கு நிறைந்திருப்பது எல்லாம் பொய்களும் கொள்ளை பொருளுமே. சூறையாடலுக்கு முடிவே இல்லை. சாட்டையடிகளின் ஓசை, சக்கரங்களின் கிரிச்சிடும் ஒளி, தாவி பாயும் புறவிகள், உருண்டோடும் தேர்கள், குதிரை வீரர்கள் பாய்ந்து தாக்குகின்றனர். வாள் மின்னுகின்றது, ஈட்டி பளபளக்கின்றது. வெட்டுண்டவர்கள் கூட்டமாய் கிடக்கின்றனர், பிணங்கள் குவிந்து கிடக்கின்றன. செத்தவர்களுக்கு கணக்கே இல்லை. அந்த பிணங்கள் மேல் மனிதர் இடறி விழுகின்றனர். அருவருப்பானவற்றை உன் மீது எறிவேன். உன்னை இகழ்ச்சியுடன் நடத்தி பகடி பொருளாக்குவேன். உன்னை நோக்குவோர் எல்லாரும் உன்னிடமிருந்து பின்வாங்கி, நினிவே பாழாய் போனது, அவளுக்காக புலம்புவோர் யாரேனும் உண்டோ என்று சொல்வார்கள். உன்னை தேற்றுவோரை எங்கே தேடுவேன்? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. அவர்களது அழிவு நாள் அண்மையில் உள்ளது. அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன. ஆண்டவரே, அவர் மக்களுக்கு தீர்ப்பிடுவார். அவர் தம் ஊழியர்களுக்காக அவர் மனம் இறங்கிடுவார். பல்லவி. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. நானே இருக்கிறவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்பதை இப்பொழுது உணர்ந்து கொள்ளுங்கள். கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே, காயப்படுத்துபவரும் நானே, குணமாக்குபவரும் நானே. பல்லவி. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. மின்னும் என் வாளை நான் தீட்டி நீதி தீர்ப்பை என் கையில் எடுக்கும்போது என் பகைவரை பழிவாங்கி என்னை பகைப்பவருக்கு பதிலடி கொடுப்பேன். பல்லவி.
கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. Alleluia, 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 Alleluia. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோம் பேறு பெற்றோம், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 24 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அடித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவர். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானதூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. அருள் வழங்கும் அன்பின் ஆண்டவரே, உன் தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நன்னாளில் மிகுந்த மகிழ்ச்சியோடு, உற்சாகத்தோடு, ஆனந்தத்தோடு உம் ஆலயத்திற்குள் அடியெடுத்து வைக்கிறோம். இந்த தெய்வீக திருப்பலியில் பங்கெடுக்கிறோம். இந்த தெய்வீக உன்னத பலியினுடைய இறை ஆசீரை, உம் இரக்கத்தை, மன்னிப்பை பெற்றுக்கொள்ள இணைந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, தாழ்ந்து பணிந்து வணங்குகின்ற எங்களை இந்நாளில் ஆசிர்வதிப்பீராக. இந்த நாளின் செயல்களை ஆசிர்வதிப்பீராக. எங்களுடைய தொழில் வியாபார முயற்சிகளை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. எங்களுடைய பயணங்களை ஆசிர்வதித்து உம்முடைய வானதூதர்களை எங்களுக்கு பக்கபலமாக நிறுத்தி ஆபத்து, தீங்கு, விபத்து என எல்லாவற்றிலிருந்தும் பாதுகாப்பீராக. நோய் நொடிகள், தீங்குகள், பொல்லாப்புகள் எதுவும் எங்களுக்கு நேரிடாமல், வாதையங்கள் கூடாரத்தை அணுகாமல் உம் காவல் தூதர்களின் வழியாக ஆண்டவரே எங்களை பாதுகாப்பீராக. இந்த நாளையும் இந்த நாளின் செயல்களையும் உம் அதிமிக தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து உம் அருளாசீரை பெற்று உம் சாட்சியாய் வாழ வரம் வேண்டி செபிக்கின்றோம். ஆமென். நானே இருக்கிறவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்பதை இப்பொழுது உணர்ந்து கொள்ளுங்கள். கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே, காயப்படுத்துகிறவரும் நானே,
குணமாக்குபவரும் நானே என்கிறார் ஆண்டவர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நினிவே மாநகரில் வாழ்ந்த மக்கள் தீமை செய்கிறார்கள், பாவத்தில் மூழ்கி விடுகிறார்கள். அதனால் கடவுளுடைய கடும் கோபத்திற்கும் தண்டனைக்கும் உள்ளாக்கப்படுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகள் இவ்வாறு நினிவே மாநகர மக்களுக்கு அறிவிக்கப்படுகிறது: அருவருப்பானவற்றை உன்மீது எறிவேன், உன்னை இகழ்ச்சியுடன் நடத்தி பகடி பொருளாக்குவேன், உன்னை நோக்குவோர் எல்லாரும் உன்னிடமிருந்து பின்வாங்கி நினிவே பாழாய் போனது, அவளுக்காக புலம்புவோர் யாரேனும் உண்டோ என்று சொல்வார்கள், உன்னை தேற்றுவோரை எங்கே தேடுவேன் என்று இந்த முதல் வாசக இறைவாக்கு பகுதி நமக்கு எடுத்து சொல்லுகிறது. சில நேரங்களில் நம்முடைய நிலைமை கூட அந்தோ பரிதாப நிலையாக மாறிவிடும். நமக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லையே என்கிற நிலை வந்துவிடும். நாம் அனாதையாக, ஆதரவற்றவர்களாக, திக்கற்றவர்களாக இருக்கிற நிலைமைக்கு உள்ளாக்கப்படுவோம். அன்பிற்குரியவர்களே, ஆனாலும் நற்செய்தி வாசகம் சொல்லுகிறது, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்ளுகிற எவரும் வாழ்வடைவர். அடுத்த இறைவாக்கு பகுதி ரொம்ப அழகான பகுதி. நிறைய புனிதர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்த பகுதி. மனமாற்றத்திற்கான அழைப்பாக அமைந்திருக்கிற பகுதி. மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தன் வாழ்க்கையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய புனிதர் கன்னியும் மறைசாட்சியுமான திருச்சிலுவையின் புனித தெரேசா பெனடிக்டா அவர்கள். இவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிற போது 1891 பிறந்தவர். இவர் ஒரு யூதர், ஆனால் வாழ்ந்தது நாத்திக வாழ்வு. நாத்திக வாழ்வு என்றால் கடவுள் நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை. 1916ஆம் ஆண்டு முதல் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த தருணத்தில் அந்த முதல் உலகப் போரில் காயமுற்ற இராணுவ வீரர்களை பாதுகாக்கின்ற, அவர்களுக்கு மருந்து கொடுக்கின்ற செவிலியராக அவர் பணியாற்றுகிறார். அப்படியாக அவர் செவிலியராக பணியாற்றுகிற போதுதான் புனித குழந்தை தெரேசாவினுடைய வரலாற்றை படிக்கக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கிடைக்கிறது. அதன் பின் இவர் கத்தோலிக்கராக மாறி 1922 திருமுழுக்கு பெறுகிறார். 1933ஆம் ஆண்டு கார்மேல் சபையினுடைய அருட்சகோதரியாக மாறுகிறார். 1942ஆம் ஆண்டு அருட்சகோதரியாக பல நிலைகளில் உழைத்து பாடுபட்டு நற்செய்தியை அறிவித்த நிலையில் நாஜி படையினரால் கைது செய்யப்பட்டு விஷவாயு கிடங்குக்குள் அவர் அடைக்கப்படுகிறார். அங்கு விஷவாயுக்களால் தாக்கப்பட்டு மூச்சு திணறி கிறிஸ்துவுக்காக தன் இன்னுயிரை இழக்கிறார் இந்த அருட்சகோதரி. 1998ஆம் ஆண்டு திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் இவரை புனித நிலைக்கு உயர்த்துகின்றார். எத்தகையதொரு சாட்சிய வாழ்வு என்று பாருங்கள். கடவுள் மீது நம்பிக்கையற்ற நாத்திக வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தவர். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையின் போக்கை மாற்றிக்கொண்டு கிறிஸ்துவை அறிந்து அவருடைய மதிப்பீடுகளை உணர்ந்து கிறிஸ்துவுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து சாட்சி உள்ளவராக அவர் மாறுகிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, என்னை பின்பற்ற விரும்புகிறவர் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்ளுகிற எவரும் வாழ்வடைவர். இந்த புனிதை திருச்சிலுவையினுடைய புனித தெரேசா பெனடிக்டா அவர்கள் தன்னலம் துறந்து
சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்றினார். அதனால் இழந்த அந்த வாழ்வை விண்ணகத்தில் பரிசாக பெற்றிருக்கிறார். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் இந்த ஆன்மாவையே இழப்பாரெனில் அதனால் அவருக்கு வரும் பயன் என்ன? சிந்திப்போம், தியானிப்போம், கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ்வோம். ஆமென். இயேசுவே உம் திரு பாதத்தில் தஞ்சமே என்று நான் சரணடைந்தேன். பொன்னும் வெள்ளியும் இல்லையே, வாழ்வை தந்த வல்லரே என்னை தருகிறேன். இயேசுவே உம் திரு பாதத்தில் தஞ்சமே என்று நான் சரணடைந்தேன். பொன்னும் வெள்ளியும் இல்லையே, வாழ்வை தந்த வல்லலே என்னை தருகிறேன். ஏற்றுக்கொள்ளுவே, உமதாக்குவே, உம்மிரு புகழ் பாடும் கருவியாக்குவே. பாவம் போக்கி புனிதமாக்கி பரிசுத்த கூட்டத்தோடு சேர்த்து கொள்ளுவே. இயேசுவே உம் திரு பாதத்தில் தஞ்சமே என்று நான் சரணடைந்தேன். பொன்னும் வெள்ளியும் இல்லையே, வாழ்வை தந்த வல்லலே என்னை தருகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. கனிவுமிக்க இறைவா, இக்காணிக்கைகள் மீது உமது ஆசியை பொழிந்தருளும். கண்ணியின் மறைசாட்சியம் அவர் உமக்கு ரத்தம் சிந்தி அறிக்கையிட்ட நம்பிக்கையில் எங்களையும் உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான உம் புனிதர்கள் உம் பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க உம் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராத உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும்
மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமெது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகொழியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரை நிலத்தில் எழுந்தல்ல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். அதிசய உணவே, அற்புத விருந்தே, ஆண்டவர் இயேசுவின் திருவுடலே, பேரன்பால் சிந்திய திரு ரத்தமே, எம் உள்ளே வாராயோ, உந்தன் இன்னுறவை தாராயோ. அதிசய உணவே, அற்புத விருந்தே, ஆண்டவர் இயேசுவின் திருவுடலே, பேரன்பால் சிந்திய திரு ரத்தமே, என் உள்ளே வாராயோ, உந்தன் இன்னுறவை தாராயோ. வானமுறை தீனமுறை என்னுள் நிறைந்த பேரமுறை, அருளமுறை இறையமுறை உனதாய் மாற்றும் உயிரமுறை. வானமுறை தீனமுறை என்றும் நிறைந்த பேரமுறை, அருளமுறை இறையமுறை உனதாய் மாற்றும் உயிரமுறை. அதிசய உணவே, அற்புத விருந்தே, ஆண்டவர் இயேசுவின் திருவுடலே, பேரன்பால் சிந்திய திரு ரத்தமே, என் உள்ளே வாராயோ, உந்தன் இன்னுறவை தாராயோ.
திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். நம் குடும்பங்களையும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடம் ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயமே, உமது அரசு வருக. அனைத்து மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் நீர் அரசராயிருப்பீராக. உம்மை பற்றுறுதியுடன் அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் உமது அன்பை புறக்கணிக்கும் மக்களுக்கும் நீர் அரசராய் விளங்குவீராக. சமாதானத்தின் அரசியாகிய புனித கன்னிமரியாயின் மாசற்ற இருதயத்தின் வழியாக இந்நாட்டில் உமது அரசை நிறுவுவீராக. உலகமெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில் உமது அருளால் நுழைந்து அவைகளை உமக்கே உரிமையாக்கிக் கொள்ளும். இவ்வாறு உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நமது அரசராகிய இயேசுவின் இதயம் வாழ்த்தப்படுவதாக. என்றென்றும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக என்ற ஒரே குரல் ஒலிப்பதாக. ஆமீன். உண்மையான திராட்சை செடி நானே, நீங்கள் கொடிகள் என்கிறார் ஆண்டவர். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். மாறாத வியத்தகு மனதினை பெற்றிட பொறுமையின் நிலையான கைமாற்றை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். மகிழ்ச்சியாய் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட ஒரு மனமாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம்.